வாங்க வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க, கொதிக்க விட்டுடுங்க. இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு 10-15 முந்திரி பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த பால் கொதித்து 1 லிட்டராக சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொதிக்கிற பாலில் கலந்துக்குங்க. உங்களுக்கு தேவையான சுகரும் ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்ததும் நல்லா திக்காகி அடி பிடிக்க பார்க்கும். அதனால் அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை அடித்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கு ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 5 பிஸ்தா, இது மூணுத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மேலேயும் கொஞ்சம் தூவிட்டு ஒரு சில்வர் கவர் போட்டு மூடி ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. 8 மணி நேரம் இருக்கட்டும். 8 மணி நேரம் ஆனால் தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட இருக்கட்டும். நல்லா ஐஸ் கட்டி இது மாதிரி நல்லா திக்காகி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஓரங்க விட்டு வர்றதுக்கு ஒரு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இந்த ஓரங்க கத்தியால் இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கழட்டிக்கிட்டு அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் இதில் கொட்டிட்டு இந்த குல்ஃபி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் இன்னும் நட்ஸுகளை தூவிக்கோங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப்புலேயும் விட்டு ஐஸ் குச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அது அழகாக ஒரு மோல்டு மாதிரி அழகாக சூப்பராக இது மாதிரி வந்துடும். மோல்டு அந்த கப்பு இருந்ததுனாலும் சில்வர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். வீட்லேயே இது மாதிரி விதவிதமாக செய்து கொடுத்தீங்கன்னா வெளியில் பசங்க வாங்க மாட்டாங்க. வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.